ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு ஆக்டம்னா எப்படி இருக்கும்? சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸில் வந்து புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் வந்து இருக்கும். இந்த நியூக்ளியஸை சுற்றி சர்க்குலர் ஆர்பிட்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தேர் வில் பி அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த protons in nucleus and electrons in the ஆர்பிட். அதாவது புரோட்டான்ஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது நியூக்ளியஸில் இருக்கிற புரோட்டான்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால தேர் வில் பி அ ஹை ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அண்ட் நியூக்ளியஸில் இருக்கிற புரோட்டான்ஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தேர் வில் பி அ லெஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ கம்மியான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிற காரணத்தினால இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ இது ஈஸியாக ரிமூவ் பண்ணுற காரணத்தினால ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து நம்ம அந்த எலக்ட்ரான்ஸை வந்து இன்னொரு சப்ஸ்டனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸை விட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா that substance will be positively charged. அதாவது அந்த சப்ஸ்டன்ஸை விட்டு எலக்ட்ரான் போகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து கெட் பண்ணுதோ, அதாவது நெகட்டிவ் சார்ஜை வாங்கிக்குதோ, அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு சப்ஸ்டன்ஸாக ஆயிரும். சரி, ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ்க்கு எப்படி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இட் இஸ் பை 3 ways: பை ஃப்ரிக்ஷன், பை கண்டக்ஷன் அண்ட் பை இண்டக்ஷன். இந்த மூணுத்தையும் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் பை ஃப்ரிக்ஷன் பற்றி பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறப்போ இங்கே எந்த சார்ஜை மீன் பண்ணுறாங்கன்னா நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரான்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பை ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறப்போ ஃப்ரிக்ஷன் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுனா எப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து காண்டாக்டில் வந்து ரப் ஆகுதோ அப்போ தான் கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரி, இந்த ஃப்ரிக்ஷன் மூலிமா எப்படி சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கோம்ப், அதாவது சீப்பை எடுத்துக்கிட்டு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கிற இடத்து பக்கத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுமே நடக்காது. இப்போது இந்த சீப்பை வச்சுக்கிட்டு நம்ம தலைவார போகிறோம். நம்மளோட ஹேரில் வந்து பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஆனால் சீப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீப்பில் வந்து ஒரு சார்ஜுமே இல்லை. இந்த சீப்பை வச்சு நம்ம தலை வாரும் போது இந்த சீப்பு ஒரு சப்ஸ்டன்ஸ், நம்ம ஹேர் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ். இப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸும் காண்டாக்டில் வந்து ரப் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா இந்த ஹேரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கோம்போட சர்ஃபேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ், அதாவது கோம்பு வந்து இந்த எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுறதுனால இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு சப்ஸ்டன்ஸாக ஆகிடும். இது நெகட்டிவ் சார்ஜை கெயின் பண்ணுச்சா இல்லையா அப்படின்ட்டு எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னா இதே கோம்பை எடுத்து கொண்டு வாங்க. இப்போ இந்த கோம்பில் வந்து நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இந்த கோம்பை எடுத்து இதே பிட்ஸ் ஆஃப் பேப்பர் கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரில் வந்து போத் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஆனால் இந்த கோம்பில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போது இதில் வந்து போத் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னேன். இங்கே கோம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை மட்டும் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ்ங்கிறது அன்லைக் சார்ஜ், வேறு சார்ஜ். ரெண்டு அன்லைக் சார்ஜும் பக்கத்தில் வரும்போது தே அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ அட்ராக்ட் பண்ணுற காரணத்தினால இந்த பேப்பர் வந்து இந்த கோம்பை நோக்கி, சீப்பை நோக்கி மூவ் பண்ணி போகும். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா நம்ம ஃப்ரிக்ஷன் மூலிமா எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இது மூலிமா புரியுது. இந்த ஃப்ரிக்ஷன் மூலயமா இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போவுமே ட்ரை ஹேரில் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வெட் ஹேரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. வெட் ஹேரில் வந்து எப்போவுமே ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். இப்போது அதே ஃப்ரிக்ஷன் மூலயமா சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் ராட் அண்ட் சில்க் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் ராடில் வந்து போத் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் அந்த சில்க் கிளாத்தில் வந்து ஒரு சார்ஜுமே கிடையாது. இப்போது இந்த சில்க் கிளாத்தை வச்சு நம்ம இந்த கிளாஸ் ராடை ரப் பண்ணும் போது, துடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஸோ எப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து காண்டாக்டில் வந்து ரப் ஆகுதோ அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும்போது அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் வந்து நடக்குது. அதாவது கிளாஸ் ராட்டில் இருக்கக்கூடிய ஒன்லி த நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் என்ன ஆகுதுன்னா இப்போ சில்க் கிளாத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். ஸோ சில்க் கிளாத் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணதுனால ஸோ இட் பிகம் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு சப்ஸ்டன்ஸ்.
இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் கொடுத்துட்டு பாசிட்டிவ் சார்ஜை மட்டும் வச்சிருக்கு. அதனால இந்த கிளாஸ் ராட் வந்து இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு எபோனைட் ராட் அண்டு ஃபர் வந்து இருக்குது. இப்போது இந்த ஃபரில் தான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. இங்கே வந்து கிளாஸ் ராடில் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஃபரில் தான் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. இந்த எபோனைட் ராடில் வந்து ஒரு சார்ஜுமே கிடையாது. சரி, இந்த ஃபரை வச்சு நம்ம இந்த எபோனைட் ராடை ரப் பண்ணுறோம். ஸோ ரப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் காண்டாக்டில் வந்து ரப் ஆகுதோ அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கு. அப்போ எபோனைட் ராடுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்தாச்சு. இப்போ எபோனைட் ராட் நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணதுனால இட் பிகம்ஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு சப்ஸ்டன்ஸ். இந்த ஃபர் வந்து எல்லா நெகட்டிவ் சார்ஜையும் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் வச்சுருக்கு. அதனால் ஃபர் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சப்ஸ்டன்ஸ். ஸோ இப்படி தான் ஒரு ஹேரையும் கோம்பையோ இல்லை கிளாஸ் ராடோ சில்க் கிளாத்தோ இல்லைன்னா எபோனைட் ராட் அண்ட் ஃபர் வச்சு எந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸை வச்சு நம்ம ரப் பண்ணும்போது அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும். ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Next, do you know a neutral object can become positively charged when electrons get transferred to another object not by receiving the positive charge. இதில் நியூட்ரல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டில் வந்து போத் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், அதாவது ப்ரோட்டான்ஸோட நம்பரும் எலக்ட்ரான்ஸோட நம்பரும் சேமாக இருக்கணும். எப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதோ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து நியூட்ரல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்டாக மாற்றுறது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸை வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலயமா இந்த ஆப்ஜெக்டை வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக மாற்றிடலாம். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில், அதாவது கடைசி ஆர்பிட் என்னவோ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரோட்டான்ஸ்லேருந்து மோர் டிஸ்டன்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து லெஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா லெஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுச்சோ அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு சப்ஸ்டன்ஸ். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பாசிட்டிவ் சார்ஜை மட்டும் வச்சுருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாட் பை ரிசீவிங் த எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜ், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜை கெட் பண்ணி நான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லாது. நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மட்டும்தான் பாசிட்டிவ்லி சார்ஜ் சப்ஸ்டன்ஸாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தடை எப்படி கண்டக்ஷன் மூலயமா நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை வந்து சிலிண்டர் மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த பேப்பர் சிலிண்டர் வந்து சில்க் த்ரெடை வச்சு டைப் பண்ணி ஒரு ஸ்டாண்ட்லேருந்து தொங்க விட்டுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு எபனைட் ராட் எடுத்துக்கோங்க. அந்த எபனைட் ராடில் வந்து ஒரு சார்ஜுமே கிடையாது. அண்ட் உல்லன் கிளாத்தில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. இந்த எபனைட் ராடை வந்து நம்ம உல்லன் கிளாத்தை வச்சு ரப் பண்ணும் போது ஸோ என்ன ஆகுதுன்னா, எப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து காண்டாக்டில் வந்து ரப் ஆகும்போது டியூ டு ஃப்ரிக்ஷன் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது உல்லன் கிளாத்துலேருந்து எபனைட் ராடுக்கு. அப்போது எந்த சார்ஜுமே இல்லாத எபனைட் ராடு வந்து இப்போ நெகட்டிவ் சார்ஜை கெட் பண்ணதுனால இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் எபனைட் ராடாக இப்போ மாறிடுச்சு. இந்த எபனைட் ராடை வந்து நம்ம இந்த பேப்பர் சிலிண்டர் பக்கத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, இவருக்குன்னே டை ஆகிருக்கு, பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா சிலிண்டர் வில் பி அட்ராக்டட் பை த ராடு. அதாவது ராடில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது, சிலிண்டரில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் வரும்போது அன்லைக் சார்ஜ் தே வில் அட்ராக்ட் ஈச் அதர். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நடக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எபனைட் ராடை நம்ம பக்கத்தில் கொண்டு வந்து இந்த பேப்பர் சிலிண்டரை வந்து தொட்டுடுறோம். இப்படி தொடும்போது என்ன ஆகுதுன்னா பேப்பர் சிலிண்டர் வந்து அந்த ராடை ரிப்பல் பண்ணிடுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தொடும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து எபனைட் ராட்லேருந்து இப்போ பேப்பர் சிலிண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. டச் பண்ணும் போது அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இப்போ பேப்பர் சிலிண்டர்லேயும் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, எபனைட் ராட்லேயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது.
எபனேட் ராடில் இருக்கக்கூடிய ஆக்டமில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் வந்து பேப்பர் சிலிண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. மற்ற எலக்ட்ரான்ஸ்லாம் எபனேட் ராட்லேயே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இதுலேயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இதுலேயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுன்னா தே ரிப்பல் ஈச் அதர். ஸோ சார்ஜஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு அன் ஆப்ஜெக்ட் பை பிரிங்கிங் இட் இன் கான்டாக்ட். கான்டாக்ட் அப்படின்னா எப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று தொடும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் இண்டக்ஷன் மூலமா எப்படி சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் என்ன பார்த்தோம், பை ஃப்ரிக்ஷன், அதாவது ரெண்டு சப்ஸ்டன்ஸை வந்து ரப் பண்ணும் போது சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் மெத்தட் பை கண்டக்ஷன், எப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து டச் ஆகுதோ அப்போ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தேர்ட் மெத்தட் பை இண்டக்ஷனில் எப்படின்னா ஒரு அன்சார்ஜ்டு பாடி இருக்குது, ஒரு சார்ஜ்டு பாடி இருக்குது, ரெண்டுத்தையும் பக்கத்தில் கொண்டு வரணும். ஆனால் டச் பண்ணிடக்கூடாது. கொண்டு வந்தாலே போதும், அன்சார்ஜ்டு பாடி வந்து சார்ஜ்டு பாடியாக மாறிடும். ஸோ இது எப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி மூலமா இந்த இண்டக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ராட் எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் ராட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒன் அண்ட் ஒரு நியூட்ரல் ராட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது நம்ம நியூட்ரல் ராட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்தையும் வந்து பக்கத்தில் கொண்டு வரோம், நாட் டச்சிங் இட். ஸோ பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவில் எதை அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணும். ஸோ நியர் எண்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இது ரெண்டும் அன்லைக் சார்ஜாக இருக்குது. ஸோ அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட் ஈச் அதர். நியர் எண்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வருது, ஃபாதர் எண்டில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஏன்னா லைக் சார்ஜ் வந்து ரிப்பல் ஆகிறதுனால. அப்போ இங்கே ஃபாதர் எண்டில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. இந்த நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம எர்த்தோட கிரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்லாம் எர்த்தோட போயிடும். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல 0 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இதில் இருக்கும். இப்படி தான் ஒரு அன்சார்ஜான ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜான சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து இப்போ மாற்றிருக்கோம். ஸோ இதே மாதிரி சிமிலராக இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ராட் இருக்குது, அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒன். இன்னொரு ராட் இருக்குது, அதில் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எதை அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். ஸோ நியர் எண்டில் நெகட்டிவ் சார்ஜும் ஃபார் எண்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜும் வந்துடும். ஸோ இண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா த ப்ராசஸ் ஆஃப் சார்ஜிங் அ அன்சார்ஜ்டு பாடி பை பிரிங்கிங் அ charged body near to it but without touching it. அப்போ the charged body acquires an opposite charge at the near end. நியர் எண்டில் வந்து அன்சார்ஜ்டு பாடி வந்து ஆப்போசிட் சார்ஜை அக்வயர் பண்ணும், சிமிலர் சார்ஜை வந்து ஃபார் எண்டில் அக்வயர் பண்ணும். ப்ளஸ்ஸும் சிமிலர் சார்ஜா. ஸோ இந்த சிமிலர் சார்ஜ் வந்து ஃபார் எண்டில் இருக்குது, ஆப்போசிட் சார்ஜ் வந்து நியர் எண்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸும் சிமிலர் சார்ஜ். ஸோ இந்த சிமிலர் சார்ஜ் வந்து ஃபார் எண்டில் இருக்குது, ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட் சார்ஜ், அது வந்து நியர் எண்டில் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து இண்டக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 3 மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது ரொம்ப லென்த்தி வீடியோ தான், நேற்று என்னால் போட முடியாதனால நான் இன்றைக்கி போட்டுட்டேன் ஃபுல்லாக. நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 எல்லா டேர்மும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 8 ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சுட்டு இப்போ நான் ஸ்டாண்டர்ட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 8 செகண்ட் டேர்ம் போட்டுட்ருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் என்ன ஸ்டாண்டர்டில், என்ன டேர்மில், என்ன யூனிட் அப்படிங்கிறத என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.